ஆசீர்வதியுங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஹோட்டலில் உணவு அருந்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதனை சமைத்த கரங்களை ஆசீர்வதியுங்கள். உங்கள் மேசைக்கு உணவை கொண்டு வந்து வைத்த சர்வரை ஆசீர்வதியுங்கள். 30 வினாடிகள் கண்மூடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். நீங்கள் ரயிலில் பயணம் செய்கிறீர்கள். இரவு முழுவதும் கண் விழித்து ஓட்டி உங்களை பத்திரமாய் கொண்டு சேர்க்கும் ரயில் ஓட்டுநரை ஆசீர்வதியுங்கள். சொகுசாய் பஸ்ஸில் இரவு முழுவதும் உறங்கிவிட்டு காலையில் இறங்கும் போது சோர்ந்து போயிருக்கும் டிரைவர் அண்ணாவின் முகத்தை பார்த்து புன்முறுவலோடு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்களை புகழுங்கள். உங்கள் தெருக்களை சுத்தம் செய்யும் துப்புரவு பணியாளர்களை மதியுங்கள். சாலையை கடக்கிறீர்கள். உங்களோடு சாலையை கடக்கும் பள்ளி சிறுவர்களை ஆசீர்வதியுங்கள். 30 வினாடிகள் மனதிற்குள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இவர்கள் உமக்குள் வளர வேண்டும். இப்படி எப்பொழுதும் உங்களை சுற்றி இருக்கும் முன்பின் தெரியாத நபர்கள், உங்களுடன் பணிபுரிபவர்கள், உங்களுக்கான வேலைகளை செய்து தருபவர்கள், உங்கள் முதலாளிகள், உங்கள் வாடிக்கையாளர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், நீங்கள் பார்க்கும் அனைவருக்காகவும் ஜெபியுங்கள். உங்கள் ஆசீர்வாத பூக்களை அவர்கள் மேல் தூவுங்கள். இப்படி செய்வதனால் என்ன நடக்கும்? நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்பீர்கள். உங்கள் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். நாம் இப்போதெல்லாம் எப்படி சாப்பிடுகிறோம்? மொபைல் பார்த்து கொண்டோ அல்லது டிவி பார்த்து கொண்டோ சாப்பிடுகிறோம். கடைசியாக எப்பொழுது நீங்கள் உங்கள் உணவை சந்தோஷமாய் ருசி உணர்ந்து சாப்பிட்டீர்கள்? கடைசியாக யாருக்கு மனப்பூர்வமாய் நன்றி சொன்னீர்கள்? கடைசியாய் எந்த முன்பின் தெரியாதவர்களிடம் சுயநலமில்லாமல் சிரித்தீர்கள்? ஞாபகம் இருக்கிறதா? நாம் எப்பொழுதும் ஒன்று இறந்த காலத்தில் நடந்தவற்றை எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறோம், அல்லது வருங்காலத்தை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக செல்போன் என்னும் மாய வலையில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறோம். அது சரி. நிகழ்காலத்தில் வாழ்வதால் என்ன பயன்? பூக்களை ரசிக்க ஆரம்பிப்பீர்கள். தென்றலை உணர ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவரின் மெல்லிய சத்தம் உங்கள் காதுகளில் ஒலிக்கும். அவரின் பிரசன்னத்தை உணருவீர்கள். தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களில் நிறையும். அன்பு கூடும், கோபம் குறையும், பொறுமை உங்கள் பலமாய் மாறும். உங்கள் மூளை கூர்மையாகும். உங்கள் சக்தி பெருகும். நல்லவற்றை கெட்டியாய் பிடித்துக் கொள்வீர்கள். கெட்டவற்றை உங்கள் மனம் தானாக ஒதுக்கித் தள்ளும். கண்கள் காந்தமாக மாறும். முகம் பொலிவாகும். உங்கள் வேலை அல்லது தொழிலில் உங்கள் முழு கவனமும் இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஒரு ஆறு மலையில் தோன்றி ஆயிரக்கணக்காக பயிர்களை வாழ வைத்து லட்சக்கணக்கான ஜீவன்களின் தாகம் தீர்த்து கடலில் ஓடி கலப்பது போல நீங்களும்
உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவீர்கள். ஆனாலும் அந்த நதி எப்போதும் வற்றாத ஜீவ நதியாக இருக்கும். அதுபோல உங்கள் செழிப்பும் எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்தாலும் வற்றப் போவதில்லை. ஒரு விருட்சம் எத்தனை பழங்களை கொடுத்தாலும் அது குறைந்துவிடப் போவதில்லை. மாறாக அதன் விதைகள் பல மைல்கள் பரவி ஒரு காட்டையே உருவாக்கிவிடும். ஒரு நதியைப் போல், ஒரு விருட்சத்தைப் போல் வாழுங்கள். இந்த கணம் முதல் உங்கள் ஆசீர்வாதத்தை தொடங்குங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 பேதுரு 3:9. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, சந்தோஷம், சமாதானம், கிருபை, ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென்.